வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம். ஒரு பாடகர் ஆகணும்னு நினச்சிட்டு நான் ஒரு முயற்சியே எடுத்ததில்லை அன்றைக்கெல்லாம். இந்த பையன் யார், அவர் கொஞ்சம் முன்னாடி நின்று நீ பாடி கொடு, பாக்கி எல்லோரும் சேர்ந்து பாட்டும் அந்த மாதிரி சொன்னார். ஸ்பாட் பண்ணி எடுத்து என்ன பாட வச்சார். அன்னையிலிருந்து தான் இது மியூசிக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியும். ரேடியோவில் கேட்குற பாடல்கள் வந்து அன்னைக்கு வந்து ரஃபி சாபோட பாடல்கள், கிஷோர் குமார் சாங்ஸ் அண்ட் யேசுதாஸ் சாங்ஸ், எஸ்பிபி சாங்ஸ் எல்லாம். அதுதான் இன்ஸ்பிரேஷன். லெட்ஸ் வெல்கம் உன்னி மேனன் அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ. தேங்க்யூ மனோ. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உன்னி மேனன் அவர்கள் குறிப்பாக அவருடைய கேரக்டரும் சரி, அவருடைய சிங்கிங் சரி, அவருடைய ட்ரெஸ்ஸிங், அவருடைய ஸ்டைல் எல்லாமே சிம்பிள் ட்ரெஸ் தானே. அதுதான் சிம்பிளாக இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி நிறைய பார்த்துருக்கேன் மனோ, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணுறீங்க. தேங்க்யூ அண்ணா. உன்னி மேனன் அவர்கள் எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதாவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்து டெஃபினட்டாக சில வாய்ஸஸ், சில பாஷைகளில் டெஃபினட்டாக இருந்திருக்கும் சின்ன வயசில். அதாவது அது காலேஜ் டேஸில் ஆரம்பிச்சதா இல்லை சைல்ட்ஹுட், அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டடா? எல்லா சிங்கர்ஸ்க்குமே ஒரு இன்ஸ்பைரிங் சிங்கர் மனசில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் என்னுடைய சின்ன வயசில் வந்து ஒரு பாடகர் ஆகணும்னு நினச்சிட்டு நான் ஒரு முயற்சியே எடுத்ததில்லை அன்றைக்கெல்லாம். அதாவது ஸ்கூலில் 4வது படிக்கும்போது இந்த ப்ரேயர் சாங்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஆமாம். அந்த ப்ரேயர் சாங்ஸ் பாடும்போது ஒரு பெஞ்சமின் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நிறைய பேர் அப்படியே சேர்ந்து தான் பாடுவோம். அது 2வது நாள் நான் ஸ்கூலுக்கு போனது அன்னைக்கு இவர் சொன்னார், இந்த பையன் யார், அவர் கொஞ்சம் முன்னாடி நின்று நீ பாடி கொடு, பாக்கி எல்லோரும் சேர்ந்து பாட்டும் அந்த மாதிரி சொன்னார். ஸ்பாட் பண்ணி எடுத்து என்ன பாட வச்சார். அன்னையிலிருந்து தான் இது மியூசிக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியும். எல்லோரும் பாடுற மாதிரி நான் பாடிட்டு இருந்தேன். ஆனால் இவர் ஸ்பாட்டட் மீ லைக் சேயிங், ஏன்னா ஒரு என்னமோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அந்த மாதிரி ஒரு அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்துருப்பாரு. அதனால இருக்கலாம். தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட். அன்னையிலேருந்து சாங்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். அன்னைக்கு வந்து ரேடியோ தான் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக. இன்னைக்கு மாதிரி இந்த ஐபாட்ஸ் ஒன்றுமே இல்லையே. அதுவும் ரேடியோன்னா எப்படி இருக்கும், ரேடியோ கிரவுண்ட் கண்ட்ரோல் ரேடியோலாம் இருக்கா அன்றைக்கி. ஆமாம். அதாவது இதெல்லாம் சுவிட்ச் எல்லாம் போயிருக்கும், இப்படி ஃப்ளோரில் தான் கண்ட்ரோல் எல்லாம். அந்த மாதிரி ரேடியோவில் கேட்ட பாடல்கள் தான் இன்ஸ்பிரேஷன். ஆமாம். அன்றைக்கி நிறைய கேட்டிருந்தது வந்து இந்த மலையாளம் சாங்ஸ். நான் குருவாயூர் அண்ட் பாலக்காடு, குருவாயூரில் தான் நான் பிறந்தேன். அப்போ ரேடியோவில் கேட்குற பாடல்கள் வந்து அன்னைக்கு வந்து ரஃபி சாபோட பாடல்கள், கிஷோர் குமார் சாங்ஸ் அண்ட் யேசுதாஸ் சாங்ஸ், எஸ்பிபி சாங்ஸ் எல்லாம். அதுதான் இன்ஸ்பிரேஷன். அதாவது மியூசிக் பேக்ரவுண்ட் உண்மை கிடையாது எனக்கு. முறைப்படிக்க என்னோட வீட்டில் யாருமே பாட மாட்டாங்க, இந்த செக்ஷனே கிடையாது, உதச்சா கூட பாட மாட்டாங்க. கிளாசிக்கல் டச்சும் இல்லை. கிளாசிக்கல் அன்னைக்கே கற்றுக்கல. நான் மெட்ராஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த டைமில் கேட்ட பாடல்கள், ரேடியோவில் கேட்ட பாடல்கள், அதாவது தாசண்ணாவோட சாங்ஸ் எப்போவுமே வரும். உங்களுக்கு தெரியுமே, கேரளானா ஜெயசுதாஸ்னா ஒரு தெய்வம் மாதிரி தான். தெய்வம். அப்போ அந்த மாதிரி பாடல்கள் கேட்டு 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 இன்ஸ்பயர் ஆகி அப்பவும் பாடகர் ஆகணும்னு ஆம்பிஷன் இல்லை. ஏன்னா ஆம்பிஷன் எப்படி வரும்னா நம்ம வெல் எக்யூப்ட் ஆகணும்ல, நிறைய கற்றுக்கிட்டு அப்புறம் மியூசிக்கில் அந்த லைன்லேயே போகணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணதில்லை. என்ன சீரியஸ்னஸ் இல்லை அன்றைக்கி. பட் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய சாங்ஸ் பாடிப்பேன், காம்படிஷனில் பாடுவேன். எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன். அந்த ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ்லேயும் வாங்கியிருக்கேன். பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிறதுனால தான் வாங்க முடியும். அப்போது எனக்கு ப்ரொஃபஷ்னல் சிங்கராக வரணுன்னா ஆசை இல்லை அன்றைக்கி. அதுக்காக ஒரு முயற்சியும் நடந்ததில்லை. இருந்தாலும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்து யூனிவர்சிட்டி லெவல்லாம் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருந்தேன். எந்த பாட்டுன்னா அதிகமாக பாடக்கூடிய பாட்டு அப்போது? அன்னைக்கு வந்து தாசண்ண சாங்ஸ், ரஃபி சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு ரெண்டு வரி. அன்னைக்கு வந்து மலையாளம் சாங்ஸ் தான் கேட்டிருந்தேன் நிறையா. தமிழ் சாங்ஸில் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஒரு சாங் வந்து தாசனோட சாங்,
அது இப்போவும் என்னுடைய ஃபேவரட் சாங் தான். எல்லாம் ஒவ்வொரு 2 லைனாக நீங்கள் கண்டிப்பாக ப்ளீஸ். வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம், வண்ண விழி பார்வையெல்லாம் தெய்வீகம். வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம், வண்ண விழி பார்வையெல்லாம் தெய்வீகம். பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். குரலோசை குயிலோசை என்று மொழி பேசும் அழகே நீ என்று உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தான் நெருங்குகிறேன். எந்த உயிர் காதலே இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தான் நெருங்குகிறேன். எந்த உயிர் காதலே இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். வி. குமார் சார். வி. குமார் சார் அவரது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அரேஞ்ச்மெண்ட்ஸும் அதை இந்த மாதிரி ஒரு சாங் அவர்கிட்ட இருந்து வரும்னு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கவே முடியாதுண்ணே. அந்த சரணம் என்ட்ரி திடீர்னு பியானோவில் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அந்த மகான்கள் ஒவ்வொருத்தருடையது ஒவ்வொரு கிரேட்னஸ், அந்த கம்போசர்ஸுடைய தாட்ஸ். அவர் இப்போ இல்லையே, அவர் நமக்கு வி லாஸ்ட் ஹிம் அரவுண்ட் 10 years backல 15-20 years. அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் தான் இன்ஸ்பைரிங் சாங்ஸ் சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லா சாங்கும் நமக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. மலையாளத்தில் ஏதாவது தாசனாவது அதிகமாக நிறையா சாங்ஸ் இருக்குது தாசனை பாடுது. எஸ்பெஷலி பாபுராஜ் மாஸ்டரோட ஒரு சாங். அது வந்து ஒரு கோஸ்ட் ஃபிலிம். அது பார்கவி நிலையம்னு ஒரு அது. ஓஹோ. ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் அந்த கோஸ்ட்னா ரொம்ப பயமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை போய் பார்த்துட்டு அந்த கோஸ்ட் இன்ஸ்பயர் ஆகிட அன்னைக்கு பாட்டு கோஸ்ட் நமக்கு ஒரு பயம் கொடுக்கல அன்னைக்கு. ஆனால் இந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு மனுஷன் இருக்குமா, அப்படி ஒரு சிந்தனை வந்தது. கண்டிப்பாக. தாமசமெந்தே வருவா பிராணசகி என்றே முன்னில், தாமசமெந்தே அணையா பிரேமமயி என்றே கண்ணில், தாமசமெந்தே வருவா. ஹேமந்தயாமினி தன் பொன்விளக்கு பொலியாராய், மாகந்த சாககளில் ராக்கிளிகள் மயங்காராய், தாமசமெந்தே வருவார் பிராணசகி என்றே முன்னில், தாமசமெந்தே அணையா பிரேமமயி எந்தே கண்ணில், தாமசமெந்தே வருவா. பாபுராஜ் சார் சில பாடல்கள் எல்லாம் கேட்டு அவர் வந்து டைரெக்டாக அவனை வந்து ஒரு கந்தர்வர் அந்த ரூபத்தில் வந்து மோஸ்ட்லி அவர் பண்ணது பூரா ஒரு ஹிந்துஸ்தானி பேஸ்டு சாங்ஸ் தான். மெலடி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்துருப்பார் அவர். அதனால தனியாக நிற்கும். சிம்பிள் மெலடி. ஆமாம். அது கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும், பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப்பு. ஆனால் அதோட அமைஞ்சிருக்கும் அந்த லிரிக்ஸும். அதாவது அன்னைக்கு காலத்துலலாம் லிரிக்ஸ் டியூன் பண்ணது தான் அது. கண்டிப்பாக டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதுனதில்லை. அதனால ரொம்ப அப்படியே ஒட்டி நிற்கும் லிரிக்ஸ் அண்ட் டியூன். படத்தோடு அப்படியே இணைந்து போகும். ஆமாம்.
ஆனால் அதே வரிசையில் ரஃபி சாப்து ஏதாவது? ரஃபி சாப் என்னுடைய ஃபேவரேட் சிங்கர். நிறையா சாங்ஸு உங்களுக்கும் ரஃபி சாங்ஸ் நிறையா தெரியும்ல. உயிர் உயிர். आपके हसीन रुख पे आज नया नूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। आपके हसीन रुख पे आज नया नूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। आपकी निगाह ने कहा तो कुछ जरूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। खुली लटों की छाँव में खिला खिला ये रूप है, खुली लटों की छाँव में खिला खिला ये रूप है। घटा से जैसे छन रही सुबह सुबह की धूप है, जिधर नजर मुड़ी जिधर नजर मुड़ी जिधर नजर मुड़ी उधर जरूर ही जरूर है। मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। आपकी हसीन रुख पे आज नया नूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। रफी साहब, फैंटास्टिक.